டிட்வா புயல் கோர தாண்டவமாடிய இலங்கையில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 334ஆக அதிகரித்திருக்கிறது. மீளா துயரில் தத்தளிக்கும் இலங்கை குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். வங்கக்கடலில் உருவான டிட்வா புயல் இலங்கையை புரட்டி போட்டுள்ளது. இடைவிடாது கொட்டி தீர்த்த மழையால் திரும்பும் திசையெங்கும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. மழை நின்றபோதும் வெள்ளம் வடியாததால் அந்நாட்டு மக்கள் சொல்லுண்ணா துயரில் மூழ்கியுள்ளனர். வெல்லம்பிட்டியாவில் தண்ணீர் சூழ்ந்து நிற்பதால் வெளியேற வழியின்றி வீடுகளில் முடங்கிய மக்களுக்கு ஹெலிகாப்டர் மூலம் உணவு பொட்டலங்கள் வழங்கப்பட்டன. துயரத்தில் மேலும் ஒரு துயரமாக நிவாரணப் பொருட்கள் வழங்கச் சென்ற ஹெலிகாப்டர் ஒன்று விபத்துக்குள்ளானது. வடக்கு மாகாணத்தில் உள்ள வென்னப்பூவா என்ற இடத்தில் மோசமான வானிலை காரணமாக ஹெலிகாப்டரை அவசரமாக தரையிறக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. மேம்பாலம் ஒன்றில் ஹெலிகாப்டரை இறக்க முயன்றபோது அங்கு பொதுமக்கள் அதிகளவில் குழுமியிருந்தனர். இதனால் அவர்கள் மீது மோதாமல் இருக்க ஹெலிகாப்டரின் திசையை திருப்பிய போது ஆற்றில் விழுந்ததாக கூறப்படுகிறது. இதில் நிர்மல் என்ற விமானி நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். இந்நிலையில் கோட்மேல் பகுதியில் சிக்கித் தவித்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான MI-17 ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்பட்டனர். குறிப்பாக பாகிஸ்தான், வங்கதேசம், ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்தவர்கள் பாதுகாப்பாக கொழும்புவிற்கு அழைத்து வரப்பட்டனர். இதனிடையே கண்டி மாத்தடை இடையே உள்ள அலவத்துக்கொடை, ரம்புக்கேகல், வெளிமடை உள்ளிட்ட பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதனால் நுவரெலியா செல்லும் அனைத்து சாலைகளும் துண்டிக்கப்பட்டுள்ளன. இலங்கையில் டிட்வா புயலால் ஏற்பட்ட பாதிப்புகள் தொடர்பாக இதுவரை வெளியான காட்சிகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் பேரடைவு குறித்த முழுமையான தகவல்கள் இன்னும் வெளிவரவில்லை எனவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்க வரலாற்றில் இதுவரை சந்திக்காத அளவுக்கு பேரழிவை எதிர்கொண்டுள்ளதாகவும் சவாலான வகையில் மீட்புப் பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் கூறியுள்ளார். විපතකදී හැර නොයන හැම විටම පිහිටවන ආත්ම විශ්වාසයෙන් පිරුණු අපේ රටේ පුරවැසියන් පිළිබඳව අප ආඩම්බර වෙනවා. இதனிடையே இலங்கைக்கு கூடுதலாக 5 டன் மருந்து மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் C-130J ஹெலிகாப்டர் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டன. இலங்கையில் உள்ள இந்தியர்கள் தேவைப்பட்டால் தொடர்பு கொள்வதற்கு மத்திய வெளியுறவுத்துறை சார்பில் உதவி எண்களும் வழங்கப்பட்டுள்ளன.